இன்று மாலை 5 மணிக்கு இணைய வழியில் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெறும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விசிக நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்ட பிறகே யாருக்கு ஆதரவு என முடிவு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தாவேகாவை ஆதரிப்பதா, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தன்னுடைய 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொடுத்து ஆதரவு தெரிவிப்பதா, அல்லது அந்த தாவேகாவிற்கு ஆதரவு தரக்கூடிய முடிவை முழுவதுமாக கைவிடுவதா என்பது தொடர்பாக இதுவரை எந்த இறுதி முடிவையும் எட்டவில்லை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தற்பொழுது தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இன்று மாலை 5 மணி அளவிலே இணைய வழியிலே தன்னுடைய கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசித்து அதன் பிறகு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக தனது மூத்த நிர்வாகிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டறிந்து இரவு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலோசனையை மேற்கொண்டு நாளை காலை தான் தன்னுடைய முடிவை தெரிவிக்க உள்ளதாக தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவளிப்பதாக ஒரு முடிவை எடுத்தால் அதை திமுக தலைமை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது அதற்கு இடையூறாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி அவரிடம் முன்வைக்கப்பட்டது. இந்த கேள்வி இப்பொழுதைய சூழ்நிலையில் சற்று அதீதமான கேள்வி என்று பதிலளித்த திருமாவளவன், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்தால் அதன் காரணமாக திமுக தலைமை ஏதேனும் ஒரு இடையூறை ஏற்படுத்துமா என்பதற்கான கேள்வியை எழுப்பிய நிலையிலே இப்பொழுது அது தொடர்பாக பதில் சொல்ல முடியாது. அதே நேரம் நாங்கள் நாளை எங்களுடைய முடிவை அறிவிக்க இருக்கின்றோம் நாளை காலை என்கின்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கின்றார். தொடர்ந்து திமுக தலைமையோடு பேசி இருப்பதாகவும் விஜய் தன்னுடைய எதிர்பார்ப்பை தன்னிடம் தொடர்பு கொண்டு பேசி வெளிப்படுத்தி இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் திருமாவளவனை பொறுத்தவரை இன்று உயர்நிலை குழு கூட்டம் காலை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே அந்த கூட்டத்தை தள்ளி வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இணைய வழியில் தன்னுடைய கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசிக்கப் போவதாகவும் திருமாவளவன் சொல்லியிருக்கின்றார். எனவே இது இன்னும் இறுதி முடிவுக்கு திருமாவளவன் வரவில்லை என்பதை எடுத்து காட்டுகின்றது. திமுக அதிமுக இணைந்த ஒரு ஒருங்கிணைந்த அரசாக அமைந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் அது போன்ற ஒரு ஆர்வம் கூட தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றது. திமுக வெளியிலிருந்து அதிமுகவை ஆதரிக்கப் போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு திமுக உறுதுணையாக இருக்கக்கூடும் என்றெல்லாம் தகவல்கள் பரவி வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் திருமாவளவனிடம் கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் திருமாவளவன் சொல்லுகின்றார், இப்பொழுதைய சூழ்நிலையிலே எந்த கருத்தையும் எங்களால் கூற முடியாது. ஒருவேளை திமுக வெளியிலிருந்து ஆதரவளித்து அதிமுக அரசு அமைவதற்கு உறுதுணையாக இருந்தால் கூட அது சரியானதாக இருக்குமா அல்லது அரசியல் சந்தர்ப்பவாதமாக இருக்குமா என்பது போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையிலே அதற்கு இப்பொழுது என்னால் பதில் சொல்ல முடியாது. என்னுடைய நிர்வாகிகளுடன் ஆலோசித்தான் எந்த கருத்தையும் சொல்ல முடியும். திமுகவினுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கின்றோமா அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கருத்துக்களை கேட்டறிந்த பிறகுதான் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கின்றோமா இல்லையா என்பதை தீர்க்கமான ஒரு முடிவிற்கு வர முடியும் என்றும் திருமாவளவன் சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் தாவேகாவை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்பதை போன்ற எந்த விதமான கருத்தையும் அவர் சொல்லவில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலும் தன்னை அணுகி இருப்பதாகவும் தான் ஆலோசித்து வருவதாகவும் திருமாவளவன் சொல்லியிருக்கின்றார். இன்று மாலை ஆலோசித்து அதன் பிறகு இன்று இரவு ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை நாளை காலை அறிவிக்கப் போவதாக திருமாவளவன் சொல்லியிருக்கின்றார். இப்பொழுதைய நிலையிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு திருமாவளவனுடைய முடிவு முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் 2 உறுப்பினர்களை திருமா வைத்திருக்கின்றார். இப்போதைய நிலையில் தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு 5 உறுப்பினர்கள் தேவை. ஏற்கனவே 4 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரிகள் தொடர்ச்சியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இடதுசாரிகள் முடிவுதான் எங்களுடைய முடிவு என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார் திருமாவளவன். இந்த நிலையில்தான் திருமாவளவன் தன்னுடைய நிலைப்பாட்டை நாளை காலை தான் அறிவிப்பேன் என்று சொல்லியிருப்பதன் காரணமாக இடதுசாரிகளும் நாளைய தினம்தான் தங்களுடைய முடிவை அறிவிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. ஏனென்றால் 3 பேருமே ஒருங்கிணைந்து தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் என்று 3 கட்சியினரும் இணைந்து பேசி வருகின்றார்கள். எனவே அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒருமனதாகத்தான் அறிவிக்கப்படக்கூடிய முடிவாக இருக்கும். எனவே நாளை காலை தான் அந்த ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் பார்க்க முடிகின்றது. எனவே திருமாவளவனை பொறுத்தவரை இப்பொழுதைய சூழ்நிலையிலே எந்த விதமான இறுதி முடிவுக்கும் தான் வந்துவிடவில்லை. தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பது, தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதை மறுப்பது என்பதை போன்ற எந்த முடிவையும் எடுக்கவில்லை. கட்சியினுடைய நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பிறகுதான் அந்த முடிவு எடுக்கப்படும் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.